கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஊழிய அழைப்பு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். பொதுவாக மக்கள் ஊழியர்களை அங்கீகரிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. பிறருடைய சாட்சி, மற்ற ஊழியர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள், சக விசுவாசிகள் நம்மீது அந்த ஊழிய அழைப்பு இருக்கிறதை உணர வேண்டும், காண வேண்டும். இந்த அங்கீகாரம் ஆண்டவராகிய கர்த்தர்தாமே நமக்கு கொடுக்கிற அங்கீகாரமாக இருக்கிறது. இதுதான் ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபிஷேகம்தான் பெரியது. ஸ்தாபனம் தருகிற அங்கீகாரம் அல்ல, சில குழுக்கள் தருகிற அங்கீகாரம் அல்ல. கர்த்தர்தான் முதலாவது நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். அதற்கு பிற்பாடு ஒரு ஸ்தாபனமோ ஸ்தாபன தலைவர்களோ அதை அங்கீகரிக்கிறார்கள். அடுத்ததாக ஊழியத்தை குறித்த பெரிய பாரம் என்ன என்றால், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஆத்தும பாரம் நம்மை தாக்கும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளே வரும். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை என்ற உணர்வு வரும். சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுவது போல நமக்கும் இருக்கும். கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கும். அதைத்தான் விசுவாச ஊழியம் என்று சொல்லுவார்கள். இந்த விசுவாசம் மாத்திரமே நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும். நமது தேவையை சந்திக்கக்கூடிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே தான் பிழைப்பு உண்டாகியிருக்க வேண்டும். பாதி நேரம் வேலை செஞ்சுட்டு பாதி நேரம் ஊழியம் செய்கிறேன், பாதி நேரம் வியாபாரம் செஞ்சுட்டு பாதி நேரம் வியாபாரம் செய்கிறேன் என்று சொல்லுவது தவறு. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.